சர்வதேச தாய்மொழி தின நிகழ்வு இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையிலே இன்று 8:30 சுதந்திர சதுக்கத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. அதனுடைய கருப்பொருள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான மொழி என்பதுதான். இலங்கை இந்த முறை இந்த சர்வதேச தாய்மொழி தினம் தொடர்பாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டு இன்று அதனுடைய பிரதான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக கல்விப்புலத்திலே இருக்கின்ற அதிகாரிகளினூடாக பாடசாலைகளிலே இவ்வாறான நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதனுடைய ஒரு விடயமாக நான் நினைக்கின்றேன். மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடசாலைகள் இதனை முன்னெடுக்கலாம். அதிலே எங்களுடைய இந்த பாடசாலை முன்னெடுப்பது சந்தோஷமான விடயம். இந்த பாடசாலையுடைய PSI இணைப்பாளராக நான் நியமனம் பெற்று இந்த பாடசாலையில் இவ்வாறு நிகழ்விலே முதன்முறையாக பங்கெடுப்பது நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த சர்வதேச தாய்மொழி தினம் என்பது எப்படி வருகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது 1952ஆம் ஆண்டு டாக்காவிலே, பங்களாதேஷனுடைய தலைநகரம் டாக்காவிலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து மொழி பாதுகாப்பு தொடர்பான ஒரு போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். அந்த போராட்டத்தின் போது அரசினுடைய பாதுகாப்பு துறையினரால் அந்த போராட்டம் கலைக்கப்பட்ட போது 4 மாணவர்கள் உயிரிழக்கிறார்கள். அந்த 4 மாணவர்கள் உயிரிழந்த அந்த தினத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் சர்வதேச தாய்மொழி தினமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த டாக்கா பிரதேசத்தினுடைய மங்கள தேசத்தினுடைய மிக பெரும் அறிஞராகவும் கவிஞராகவும் அடையாளம் காணப்பட்ட ரஹுபில் இஸ்லாம் என்கின்ற ஒருவர் அந்த கோரிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபைக்கு விடுக்கிறார். அந்த கோரிக்கையை தான் இன்று சர்வதேச தாய்மொழி தினமாக பிரகடனப்படுத்தி இன்று உலகளவிலே ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்றுக் கொள்கிறது. உண்மையில் இலங்கை ஏற்படுத்தியிருக்கின்ற அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மொழி என்ற இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தலைப்பானது ஒரு நாட்டிலே அமைதி என்பதும் நல்லிணக்கம் என்பதும் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் மொழி என்பது மிக அவசியமானது. இலங்கையிலே சமதர்மமான ஒரு கோட்பாடு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சிங்கள தனியுரிமை சட்டம் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த சட்டத்துக்கு எதிராக மிக பெரிய கோஷங்கள் இலங்கையில் எழுந்தன. அந்த கோஷங்களிலே மிக முக்கியமான ஒன்று மொழி தொடர்பாக எங்களுடைய மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மொழியினூடாக பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அது காலிமுகத்திடல் பல இடங்களிலே அது விரிவடைந்து சென்றது. அப்போது இந்த மொழி தொடர்பான கருத்துக்களை பலர் அந்த காலத்தில் இருந்த கவிஞர்கள், பொதுவாக எழுத்தாளர்கள் தான் இந்த கருத்துக்களை முன்வைப்பார்கள். அப்படி முன்வைப்பதிலே மிக பிரதானமானவர்கள் 2 பேர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒருவர் தான் நீலாவணன். நீலாவணன் என்கின்ற சின்னத்துரை அவர்கள் தன்னுடைய கவிதை ஒன்றிலே சொல்லுகின்ற போது இந்த மொழியுணர்வு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்த போராட்டத்திலே நான் தோல்வி அடைந்தால் அதற்கு என்னுடைய மகன் எழிலை நான் அனுப்பி அந்த போராட்டத்திலே அவனை நான் பங்கு கொள்ள செய்வேன் என்று இந்த மொழி உணர்வினுடைய முக்கியத்துவத்தை அவர் சொன்னார். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்திலே தன்னுடைய மொழி சம்பந்தமான விடயங்களை சொல்லுகின்ற போது அந்த காலத்திலே மிகப்பெரிய கவிஞராக இருந்த நீலாவணன் சொல்கிறார், தன்னுடைய மகன் எழில்வேந்தன் உங்களுக்கு தெரியும், பிரபல்யமான ஒருவர், அவர் நான் அந்த போராட்டத்திலே நான் உயிரிழந்தால் என்னுடைய மகன் எழிலை நான் அனுப்பி அந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவேன் என்று ஒரு கவிஞருடைய பிரகடனம் அப்படி அமைந்திருக்கிறது. விபுலானந்த அடிகள் இந்த மொழி தொடர்பாக தாய்மொழி தொடர்பாக சொல்லுகின்ற போது ஒரு பிள்ளை எப்போது தன்னுடைய தாய்மொழியினூடான அறிவை பெற்றுக் கொள்கின்றதோ அப்போதுதான் அதனுடைய சிந்தனை சார்ந்த திறன்கள் வளர்ச்சி அடைகிறது. தாய்மொழியினூடாக பெறுகின்ற கல்வியினூடாகவே ஒரு பிள்ளை தன்னுடைய எல்லா இயல்புக்கங்களையும் அடைந்து கொள்கின்றது என்று விபுலானந்த அடிகள் ஒரு இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார். ஏன் நான் இலங்கையைச் சேர்ந்தவர்களை சொல்கிறேன் என்றால் நாங்கள் அவர்கள் சம்பந்தமான ஒரு அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி இந்த தாய்மொழி என்கின்ற ஒரு விடயம் என்பது ஒரு குழந்தையினுடைய கல்வியோடு தொடர்பானதாக இருக்கிறது. தாய் இந்த ஒரு குழந்தையை பொறுத்தவரையிலே
ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய அறிவினை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற போது 3 விடயங்கள் அந்த குழந்தைக்கு மிக முக்கியமானது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அந்த 3 நேசம் அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும். ஒன்று, அந்த குழந்தை தன்னுடைய தாயை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தை தன்னுடைய தாய் நாட்டை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த குழந்தை தன்னுடைய தாய்மொழியினை நேசிக்க வேண்டும். தாய்மொழியின் ஊடாக பெறப்படுகின்ற கல்விகள் தோல்வி அடைந்திருக்கிறது. சில நேரங்களிலே எங்களுக்குள் இருக்கின்ற பலர் வெளிநாடுகளிலே சென்று வேறு விதமான கல்விகளை பெற்றுக்கொண்டு வந்தாலும் அவர்கள் எங்களுடைய நாட்டிலே அவர்கள் திரும்பி வருகின்ற போது தாய்மொழியின் ஊடாக கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளோடு சமமாக தன்னுடைய கல்விகளை பெற முடியாத தோல்வி அடைந்த பல சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை காட்ட முடியும். எனவே தாய்மொழியினுடைய கல்வி என்பது மிக முக்கியமானது. ஒரு சமூகத்தை பலவீனப்படுத்த வேண்டுமானதாக இருந்தால் அந்த சமூகத்திலே நாங்கள் எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஐரிஷ் நாட்டினுடைய அறிஞர் வேலா என்பவர் குறிப்பிடுகின்றார், ஒரு நாட்டினுடைய போராட்டத்தை மலிங்கடிக்கப்பட வேண்டும், அந்த நாட்டினுடைய கல்வி திறன்கள் சிந்தனை திறன்கள் குறைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதனையும் செய்ய வேண்டியதில்லை. அந்த நாட்டினுடைய தாய்மொழியினூடான கல்வியை நாங்கள் பின்னடைய செய்வோமாக இருந்தால் அந்த நாடு பின்னோக்கி செல்லும் என்கின்ற ஒரு கருத்தை அந்த ஐரிஷ் நாட்டினுடைய வேலா என்கின்ற ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். இவைகள் எதனை சொல்லுகிறது என்றால் தாய்மொழியினூடாக பெறப்படுகின்ற கல்வி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தாய்மொழி தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த தினத்திலே இலங்கையினுடைய அரச பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை வரும். இன்றும் என்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தோடு இணைந்த வகையிலே 4ஆம் பக்கத்தில் ஒரு கட்டுரை இடம்பெறும். அதனை பாருங்கள். தாய்மொழியினுடைய அறிவென்பதும் தாய்மொழியினூடான கல்வி என்பதும் மிக முக்கியமானது என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஏனைய மொழிகளினூடான விடயங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பது அர்த்தம் அல்ல. ஏனைய மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது ஒரு இலகுவான விடயம். ஆனால் ஏனைய மொழிகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் தாய்மொழியிலே எங்களுக்கு பாண்டித்யம் இருந்தால் மாத்திரம்தான் இன்னும் ஒரு மொழியை பெற முடியும். நாங்கள் ஆங்கிலத்தை படிப்பதாக இருந்தாலும் ஆங்கிலத்திலே நாங்கள் திறனுள்ளவர்களாக சிங்களத்திலே திறனுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் அடிப்படையாக எங்களுக்கு தேவைப்படுகிறது தாய்மொழியினூடான கல்வி என்ற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு உண்மையில் இந்த தாய்மொழியினூடான கல்வியினால் முன்னேறியவர்கள் தான் இந்த உலகத்திலே அறிஞர்களாக அல்லது வேறு துறையினூடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தாய்மொழி என்று சொல்லுகின்ற போது இன்றைய தினத்திலே நாங்கள் தமிழ் மொழியை மாத்திரம் சொல்லவில்லை. எங்களுடைய தாய்மொழியாக நாங்கள் எதனையெல்லாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய தாய்மொழியாக எதை நேசிக்கிறார்களோ அந்த நேசம், இந்த நேசம் என்பது தாய்மொழியினூடாக மாத்திரம்தான் வரும் என்ற விடயத்தை சொல்லி உண்மையில் எங்களுடைய அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்கின்ற விடயம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தாய்மொழியினூடான பற்று எங்களுக்கு அவசியமானது. ஏனென்றால் ஒரு தாய்மொழியினூடான அந்த விடயத்தினூடாக எங்களுடைய தாய்மொழி தமிழினூடாக நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்கும் ஏனைய மொழியினூடாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்கு பாரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்ற சூழல்களிலே எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அறிஞர்கள் ஏற்கனவே உள்ள இலக்கியவாதிகளுடைய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாரதியங்களால் சந்திக்க முடியுமாக இருந்தால் இப்போது நாங்கள் பாரதியை காண முடியும், பாரதியினுடைய படைப்புகளை நாங்கள் பார்க்க முடியும். காந்தியை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் காந்தியுடைய சிந்தனைகளோடு நாங்கள் உறவாட வேண்டுமாக இருந்தால் காந்தியினுடைய சத்திய சோதனையை நாங்கள் இப்போது பார்க்க முடியும். இப்படி நாங்கள் யாரை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, ஒரு கொள்கையோடு உடன்பட வேண்டும் அல்லது விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கெல்லாம் அடிப்படையானது தாய்மொழியினூடான கல்வி என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்விலே என்னையும் ஒரு சிறிய விடயத்தை சொல்வதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.